ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, திருப்பதி கருவறையில் மறைந்திருக்கக்கூடிய வெளிவராத 10 அபூர்வ தகவல்களை பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் திருப்பதி பெருமாளுக்கு யார் குலதெய்வம்? குலதெய்வம் இல்லாதவங்க நம்ம என்ன சொல்வோம்? திருப்பதி பெருமாளை குலதெய்வமாக நினைத்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம சொல்வோம் இல்லையா? அப்படிப்பட்ட திருப்பதி பெருமாளுக்கே குலதெய்வம் யாரு அப்படிங்கிற கேள்வி நிறைய பேரிடம் இருக்கு. அதற்கான பதிலையும் மற்றும் பிரமிக்க வைக்கக்கூடிய நிறைய அதிசயங்களை பற்றியும் தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. நீங்க இப்போதான் முதன்முறையாக நம்மளுடைய கடவுள் வழி சேனலை பார்க்கறதா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். திருப்பதி கோவிலை பொறுத்தவரை இதுவரைக்குமே வெளிவராத, காரணம் புரியாத பல அதிசயங்கள் மறைந்ததா இருக்கு. சில வழக்கங்கள் எல்லாம் எப்படி துவங்கியது அப்படிங்கிறது கூட யாருக்குமே தெரியாது. ஆனா அந்த வழக்கமான முறைகளை நம்ம இன்றளவுக்குமே காலமாகவுமே நம்ம ஒரு சில முறைகளை கடைபிடித்து தான் வந்துட்டு இருக்கோம். அதே போல காலமாகவே திருப்பதி பெருமாள் கோவிலில் எத்தனையோ அதிசயமான நிகழ்வுகள் அப்படிங்கிறது இன்றளவுக்குமே தொடர்ந்து நடந்து கொண்டுதான் வந்துட்டு இருக்குது அப்படின்னே கூட சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா, உலகத்தினுடைய ரொம்பவே புகழ்பெற்ற ஒரு கோவிலாகவே திருப்பதி பெருமாள் கோவில் இருக்கு. அதாவது நம்மளுடைய நாட்டிலேயே பணக்கார கோவில் அப்படின்னு சொன்னா கூட நம்மளுடைய நினைவிற்கு முதலில் வருவது அப்படின்னா நம்ம திருப்பதி பெருமாள் கோவில் அப்படின்னே கூட சொல்லலாம். அந்த அளவிற்கு பல அதிசயங்களையும் நிறைய அற்புதங்களையும் பலவிதமான ரகசியங்களையும் மறைத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு கோவிலாக தான் இருக்கு. அதே சமயம் சில ஆச்சரியமான தகவல்களுமே இருக்குதுங்க. அதாவது கருவறையினுடைய மைய பகுதி இருக்கு இல்லையா, திருப்பதி பெருமாள் கோவிலினுடைய கருவறையினுடைய மைய பகுதியில நின்ற கோலத்துல தான் பெருமாள் நமக்கு காட்சி தராங்க அப்படின்னு நம்ம இன்றளவுக்குமே நம்பப்பட்டு வரக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஆனா சிலருக்கு இந்த விஷயம் தெரிந்திருக்கும், சிலருக்கு இந்த விஷயம் தெரியாம கூட இருக்கும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெளியில் நம்ம இருந்து கருவறைக்கு உள்ளே பார்க்கப்படும் பொழுது கருவறையினுடைய மைய பகுதியில தான், அதாவது நடுவில் தான் பெருமாள் நின்று கொண்டிருப்பதாக இருக்கும். ஆனா பெருமாளினுடைய விக்கிரகம் அப்படிங்கிறது அந்த கற்ப கிரகத்தினுடைய வலது புறத்தில் சற்று ஓரமா இருக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க. அதோடு மட்டும் இல்லாம ஏழுமலையானினுடைய கருவறையில பெருமாளுக்கு அருகில் இருக்கு இல்லையா, அதாவது ஒரு விளக்கு அப்படிங்கிறது நம்ம எரிந்து கொண்டே இருப்பதை நம்ம பார்த்திருப்போம். இந்த விளக்க யார் ஏற்றினாங்க, எப்போது ஏற்றினாங்க அப்படிங்கிறது இதுவரைக்குமே யாருக்குமே தெரியாதான். ஆனா இந்த விளக்கு அப்படிங்கிறது அணைந்ததே கிடையாது. ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக எரிந்து கொண்டே இருப்பதாகவும் சொல்லக்கூடிய ஒரு சில விஷயமாக தாங்க இருக்குது. பொதுவா பெருமாளினுடைய விக்கிரகத்தினுடைய தட்பவெட்ப நிலை இருக்குது இல்லையா, அதாவது அபிஷேகத்திற்கு முன்பு பார்த்தீங்கன்னா பெருமாளினுடைய திருமேனி, அதாவது அந்த கற்சிலையில நமக்கு வியர்வை துளிகள் இருப்பதை நம்மளால இன்றளவுக்குமே பார்க்க முடியும் அப்படின்னு நம்பப்பட்டு வரக்கூடிய விஷயமாக தான் இருக்குது. மேலும் திருப்பதி கோவிலில் இருக்கக்கூடிய அந்த சிலை அப்படி இருக்குது இல்லையா, இன்றளவுக்குமே உயிர்ப்புடன் இருப்பதாக தான் சொல்லப்படுது. இன்றளவுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி கோவிலில் நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம பலருக்குமே குலதெய்வம் யாரு அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா குலதெய்வம் நம்மளுடைய பெயரை சொல்லுவோம். குலதெய்வம் இல்லாதவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய வெங்கடேஷ பெருமாள் தான் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பொதுவா மும்மூர்த்திகளில் ஒருவரான மகாவிஷ்ணு தன்னுடைய மனைவியான மகாலட்சுமியை தேடி வந்த நிலையில தான் இங்க நமக்கு அருள் பாலிக்கிறாங்க அப்படின்னு ஒரு சில விஷயம் சொல்லப்பட்டு தான் வந்துட்டு இருக்கு. பொதுவாக திருப்பதி எப்படி உருவானது அதை பற்றியும் நம்ம இங்க தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக பார்த்தீங்கன்னா திருப்பதி அப்படிங்கிறது மும்மூர்த்திகளில் யாரு ரொம்பவே சாந்தமா இருக்காங்க அப்படின்னு பிறகு முனிவருக்கு ஒரு விதமான சந்தேகம் வந்திருக்கு. சரி, இந்த சந்தேகத்தை தீர்ப்பதாக பிறகு முனிவர் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா, முதலில் வந்துட்டு அவங்க பிரம்மலோகம் செல்லுறாங்க.
பிரம்மலோகம் செல்லும் போது பிரம்மன் என்ன செய்து கொண்டிருக்காங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாத்துக்குமே உபதேசம் செய்து கொண்டிருக்காங்க. அதனால அந்த முனிவர் வந்ததை யாருமே நம்ம கண்டுக்கவே கிடையாது. அதனால என்ன செய்யறாங்க பிருகு முனிவர் அப்படின்னா அவரை சபித்து விட்டு நேராக அவங்க எங்க செல்லுறாங்கன்னா கைலாயத்துக்கு பிருகு முனிவர் செல்லுறாங்க. கைலாயத்திலையுமே யாருமே கண்டு கொள்ளாமலே இருந்ததுனால சிவபெருமானையும் அந்த முனிவர் சபித்து விட்டாங்க. நேராக இங்கு செல்லுறாங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா வைகுண்டத்துக்கு பிருகு முனிவர் செல்லுறாங்க. அங்கேயுமே பாம்பு படுக்கையில படுத்திருக்காங்க திருமால். அவரினுடைய திருவடிகள் இருக்கு இல்லையா, அதாவது பாதங்களை லக்ஷ்மி தேவி பிடித்தபடி இருந்திருக்காங்க. கோபத்தினுடைய உச்சிற்கு சென்ற பிருகு முனிவர் நான் வந்திருக்கேன், யாருமே என்ன கவனிக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளினுடைய மார்பில் உதித்திருக்காங்க. பதறி போய் எழுந்த பெருமாள் பிருகு முனிவரை வணங்கி தன்னை உதைத்ததால் கால் எதுவும் நோகிறதா அப்படின்னு சொல்லிட்டு பெருமாள் பிருகு முனிவரை பார்த்து இதமாக கால் பிடித்து விட்டு இருக்காங்க. நவ கிரகங்களுமே அடங்கியதுதான் திருப்பதி தரிசனம் அப்படின்னே கூட சொல்லலாம். இதனால பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதிக்கு சென்று வந்தால் திருப்பம் உண்டாகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றளவுக்குமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கு. இதை பார்த்ததுமே அதாவது 3 உலகிலையுமே சாந்தமானவர் மகாவிஷ்ணு தான் அப்படின்னு பிருகு முனிவர் ரொம்பவே மகிழ்ந்து அங்கிருந்து வாழ்த்திட்டு சென்றிருக்கிறாங்க. பெருமாளினுடைய மார்பில் யார் இருக்காங்க அப்படின்னா லக்ஷ்மி தேவி கூடியிருக்காங்க இல்லையா. பொதுவாக அவரை எட்டி உதைத்ததுனால லக்ஷ்மி தேவிக்கு கோபம் லக்ஷ்மி தேவி பெருமாளை விட்டு பிரிந்து சென்றிருக்காங்க. லக்ஷ்மி தேவியை பிரிந்ததால் பொலிவிழந்த நாராயணன் ஸ்ரீனிவாசனாக அவதரித்து திருமலை முழுவதும் தேடி தெரிந்திருக்காங்க. அப்படி அமர்ந்தவர் தான் இப்ப இருக்கக்கூடிய நம்ம அனைவராலுமே வணங்கப்படக்கூடிய திருப்பதி வெங்கடேஷ பெருமாள் அப்படின்னே கூட சொல்லலாம். இதுதான் திருப்பதி பெருமாள் தோன்றியதாக இந்த மாதிரியான கதை ரூபம் தான் சொல்லப்படுது. அடுத்ததாக குலதெய்வம் யாரு அப்படின்ற கேள்வி நம்ம பலருக்குமே இருக்கு இல்லையா. பொதுவா நம்ம குலதெய்வத்திற்காக நம்ம முடிகளை காணிக்கையா செலுத்துவோம். அதாவது முதல் மொட்டை நம்ம அடிப்பதாக இருந்தாலும் கூட நம்ம குலதெய்வத்திற்கு சென்றுதான் அடிப்போம். இன்னுமே திருப்பதி பெருமாளுக்கு குலதெய்வம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீ நரசிம்ம பெருமாளாக தான் சொல்லப்படுது இன்றளவுக்குமே. இப்படி நிறைய விஷயங்கள் திருப்பதி கோவிலில் பற்றிய நமக்கு தெரிந்தும் தெரியாமலும் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய வகையில் தான் இருக்கு. இது போன்ற மேலும் பல சுவாரஸ்யமான பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா நம்மளுடைய கடவுள் வழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.